நீங்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் பயண தடைகள் மற்றும் சிரமங்களால் அருகில் இருக்க முடியாத இந்த நேரத்தில் உங்கள் பெற்றோருக்கு மருத்துவ தேவைகளை வழங்கி எங்கள் சொந்த பெற்றோரை போல நாங்கள் அன்புடன் பராமரிப்போம். மெடிப்ளேஸ். பாட்டி, நீ இப்படி உட்காந்துக்கிறத பாக்குறப்ப கேவலமா இருக்கு. சவுதி அரேபியாவில் உள்ள அமெரிக்காவின் மிக முக்கியமான இராணுவ தளங்களில் ஒன்றான இளவரசர் சுல்தான் விமான தளம் மீது ஈரான் நடத்திய தாக்குதல் தொடர்பான விவரங்கள் மற்றும் ஆதாரபூர்வமான தகவல்கள் இன்று கிடைக்கப்பெற்றுள்ளன. தாக்குதலின் பின்னணி மற்றும் இழப்புகள் என்று பார்த்தால், கடந்த மார்ச் 27 அன்று ஈரான் நடத்திய அந்த ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதலில் அமெரிக்காவின் வான்வழி பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறையின் முதுகெலும்பாக கருதும் அதிநவீன விமானங்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. இந்த தாக்குதலில் 2 E-3 சென்ட்ரி விமானங்கள் தாக்கப்பட்டன. குறைந்தது ஒரு விமானமாவது சரி செய்ய முடியாத அளவிற்கு முற்றிலுமாக அழித்தொழிக்கப்பட்டதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இதன் மதிப்பு, ஒரு விமானத்தின் மதிப்பு சுமார் $1 பில்லியன் ஆகும். இது ஒரு பறக்கும் ரேடார் மற்றும் கட்டளை மையமாக கருதப்படுகின்றது. முழு பிராந்தியத்தில் வான்வெளி நகர்வுகளையும் கண்காணிக்கும் திறன் கொண்டது இந்த விமானம். தற்போது அமெரிக்காவிடம் இத்தகைய விமானங்கள் 16 மட்டுமே எஞ்சி உள்ளதாக கருதப்படுகின்றது. KC-135 ஸ்டோடோ டேங்கர் நடுவானில் மற்ற விமானங்களுக்கு எரிபொருள் நிரப்பும் திறன் கொண்ட 3 விமானங்கள் இந்த தாக்குதலில் சேதமடைந்துள்ளது. மனித உயிரிழப்புகள் மற்றும் காயங்கள் என்று பார்க்க போனால், இந்த தாக்குதலில் 24க்கும் மேற்பட்ட அமெரிக்க வீரர்கள் காயமடைந்துள்ளதாக AP செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டுள்ளது. இராணுவ பலவீனம் என்னவென்று பார்க்க போனால், வான்வழி கண்காணிப்பு ரேடர்கள் மற்றும் எரிபொருள் நிரப்பு விமானங்கள் அளிக்கப்பட்டது வளைகுடா பிராந்தியத்தில் அமெரிக்காவின் வான்வழி ஆதிக்கத்தை பெரும் பின்னடைவுக்கு உள்ளாக்கி உள்ளதாக கருத்துக்கள் தெரிய வந்துள்ளது. ஈரான் இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்திய உத்தி மிக முக்கியமானதாக காணப்படுகின்றது. குறைந்த செலவில் அதிக சேதம் ஏற்படுத்தக்கூடிய வகையிலான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. சுமார் $20,000 மட்டுமே மதிப்புள்ள ஷாஹித் 136 ட்ரோன்களை பயன்படுத்தி பல $100 மில்லியன் மதிப்புள்ள அமெரிக்க விமானங்களை ஈரான் தகர்த்துள்ளது. ஈரான் திட்டமிட்டு அமெரிக்காவின் நிலப்பரப்பு ரேடார்களை தாக்கி அழித்து வருவதால் வான்வழி தாக்குதல்களை முன்கூட்டியே கண்டறியும் திறன் அமெரிக்காவிற்கு குறைந்து வருவதாக செய்திகள் கிடைக்கப்பெற்றுள்ளது. தற்போது சுமார் 80% ஈரானிய ஏவுகணைகள் இலக்குகளை துல்லியமாக தாக்குவதாக நிபுணர்கள் கருதுகின்றனர். இந்த தாக்குதலை தொடர்ந்து அமெரிக்கா தனது விலை உயர்ந்த போர் விமானங்களை ஈரானின் ஏவுகணை வீச்சுக்கு அப்பால் உள்ள பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்ற வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. இது அவசர காலங்களில் அமெரிக்காவின் எதிர்வினை ஆற்றும் வேகத்தை குறைக்கும் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். நவீன போர் முனையில் ஒரு திருப்பு முனை அமெரிக்காவின் வான்வெளி ஆதிக்கம் எதிர்கொள்ளும் சவால்கள் என்று பலரும் சொல்லி வருகின்றனர். மத்திய கிழக்கில் அமெரிக்காவின் இராணுவ கட்டமைப்பில் மிக முக்கியமான தூணாக கருதப்படும் சவுதி அரேபியாவின் இளவரசர் சுல்தான் விமான தளம் மீதான தாக்குதல் நவீன போர் முறையை மாற்றி அமைத்துள்ளது. இதுவரும் ஒரு தளம் மீதான தாக்குதல் மட்டுமில்லை, பல தசாப்த காலங்களாக நிலைநாட்டப்பட்ட வான்வெளி மேலாதிக்கத்திற்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கையாகும். அமெரிக்காவின் விமானப்படையின் மிகவும் மதிப்புமிக்க சொத்துகளில் ஒன்று E-3 சென்ட்ரி. இது ஒரு விமானம் மட்டுமல்ல, பறக்கும் கட்டளை மையம். ஏன் இது இவ்வளவு முக்கியம் என்று பார்க்க போனால், இந்த விமானம் 400 கிலோமீட்டர் சுற்றளவில் உள்ள எதிரி ஏவுகணைகள் மற்றும் விமானங்களை கண்டறிந்து மற்ற போர் விமானங்களுக்கு வழிகாட்டும் திறன் கொண்டது. சுமார் $1 பில்லியன் மதிப்புள்ள இந்த விமானத்தை ஈரான் தனது ஏவுகணை மூலம் தாக்கி அழித்துள்ளமையும், அமெரிக்காவிடம் தற்போது இத்தகைய விமானங்கள் மிக குறைவான எண்ணிக்கையிலேயே இருப்பதும் அமெரிக்காவிற்கு ஒரு பெரும் பின்னடைவாகவே பார்க்கப்படுகின்றது. கடந்த சில வாரங்களில் மட்டும் அமெரிக்காவின் 17க்கும் மேற்பட்ட இராணுவ நிலைகள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன. ஜோர்டான், கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட பல பில்லியன் மதிப்புள்ள ரேடார்கள் அமைப்புகள் ஈரான் திட்டமிட்டு தாக்கி வருகின்றது. நிலப்பரப்பு ரேடார்கள் அளிக்கப்படும் போது வான்வெளி ரேடார்களின் தேவை அதிகரிக்கும். ஆனால் தற்போது அந்த வான்வெளி ரேடார்களும் தாக்கப்பட்டுள்ளதால் ஒட்டுமொத்த பிராந்தியமும் ஒருவித கண்காணிக்க முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலின் தீவிரத்தை உணர்த்த அமெரிக்கா தனது முக்கிய விமானங்களை ஈரானின் ஏவுகணை எல்லைக்கு அப்பால் உள்ள பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்ற திட்டமிட்டுள்ளது. இது அமெரிக்காவின் பதில் தாக்குதல் வேகத்தை குறைப்பதுடன் மத்திய கிழக்கில் ஈரானின் செல்வாக்கை மேலும் அதிகரிக்க செய்யும் என பலரும் எதிர்பார்த்து வருகின்றனர். இந்த தாக்குதல் ஈரானின் மலிவு விலை போர் உத்திக்கு கிடைத்த மிக பெரும் வெற்றியாகும். பல கோடி டாலர்கள் செலவில் உருவாக்கப்பட்ட அதிநவீன ரேடார்கள் அமைப்புகள் மற்றும்
பல மில்லியன் டாலர்களில் உருவாக்கப்பட்ட போர் விமானங்கள் வெறும் சாதாரண $20,000 மதிப்புள்ள ஷாஹித் வகை ட்ரோன்களால் அழிக்கப்படுவது என்பது ஒரு சமமற்ற போர் முறையின் வெற்றியாகவே கருதப்படுகின்றது. விலை உயர்ந்த ஆயுதம் எப்போதும் வெல்லும் என்ற பழைய இராணுவ கோட்பாட்டை மாற்றி குறைந்த விலையில் உருவாக்கப்படக்கூடிய ஆயுதங்களும் வெற்றியை தீர்மானிக்கும் என்று ஈரான் மாற்றி அமைத்துள்ளது. தொழில்நுட்ப ரீதியாக பின்தங்கிய நாடுகள் கூட துல்லியமான ஏவுகணை மற்றும் ட்ரோன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வல்லரசுகளின் விலை உயர்ந்த சொத்துக்களை சிதைக்க முடியும் என்பதை ஈரான் நிரூபித்துள்ளது. தற்போது ஏற்பட்டுள்ள ரேடார் கட்டமைப்பு சிதைவு காரணமாக அமெரிக்கா தனது முக்கிய வான்வழி சொத்துக்களை ஈரானின் ஏவுகணை வீச்சுக்கு அப்பால், அதாவது கத்தார் அல்லது ஜோர்டான் போன்ற நாடுகளில் இருந்து இன்னும் பின்னோக்கி நகர்த்த வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. இவ்வாறு தங்களை பின்னோக்கி நகர்த்துவது அவசர காலங்களில் அமெரிக்காவின் பதில் தாக்குதல் வேகத்தை குறைக்கும் என்பதால் இது இப்பிராந்தியத்தில் ஈரானின் செல்வாக்கை அதிகரிக்க செய்யும். சுருக்கமாக சொன்னால் இந்த தாக்குதல் என்பது வெறும் விமானங்களின் இழப்பு மட்டுமல்ல, இது நவீன போர்முறை டிஜிட்டல் மற்றும் ட்ரோன் மயமாகி விட்டதை உலகிற்கு உணர்த்திய ஒரு எச்சரிக்கை மணி. இனிவரும் காலங்களில் வான்வழி பாதுகாப்பு என்பது வெறும் ஏவுகணைகளை தடுப்பது மட்டுமல்ல, மலிவு விலை ட்ரோன்களின் கூட்டு தாக்குதல்களை எவ்வாறு எதிர்கொள்வது என்பதில் தான் அடங்கி இருக்கின்றது. அமெரிக்கா தனது பாதுகாப்பு உத்தியை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு இக்கட்டான சூழலில் தள்ளப்பட்டுள்ளது. இப்படியான சந்தர்ப்பங்களில் இந்த வளைகுடா நாடில் ஈரானது இத்தகைய தாக்குதல்கள் அமெரிக்காவிற்கு ஒரு பெரும் பாடத்தை கற்றுக் கொடுக்குமா என்ற கேள்விக்கு ஆம் என்றே பதில் வருகின்றது. அமெரிக்காவை பொறுத்தவரை பல $1 பில்லியன் மதிப்புள்ள அதனது சொத்துக்கள் வெறும் $20,000 மதிப்புள்ள ட்ரோன்களால் அழிக்கப்படுவது அமெரிக்காவால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம் என்றதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அமெரிக்கா தன்னுடைய வான் பாதுகாப்பையும் தன்னுடைய இராணுவ பாதுகாப்பையும் மறுபரிசீலனை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டுள்ளது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஒருபுறம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நாங்கள் ஈரானை வென்றுவிட்டோம், ஈரானது தாக்குதல்கள் குறைந்து விட்டது என்று சொல்லிக் கொண்டிருந்தாலும் ஈரானது இத்தகைய தாக்குதல்கள் ஏற்படுத்தி இருக்கிற விளைவுகள் என்பது அமெரிக்காவிற்கு பெரும் பின்னடைவு என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஒருபுறம் அமெரிக்க மக்களாலேயே தங்களது சொந்த மண்ணில் டொனால்ட் ட்ரம்பிற்கு எதிராக போராட்டங்களும் கிளர்ச்சிகளும் வெடித்தவாறு உள்ளது. நோ கிங் என்ற பெயரில் போராட்டங்கள் வெடித்த வண்ணம் அமெரிக்கா எங்கும் பரப்பப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அடுத்த வருடம் வரைக்கும் ஆட்சியில் இருப்பாரா என்ற கேள்வி எழுந்துள்ளதாக பல ஊடகங்கள் கருத்து தெரிவித்து வரும் இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானில் இருந்து நாங்கள் பின் வாங்குகின்றோம் அல்லது ஈரானில் இருந்து எங்களது படைகளை பின்னெடுத்துக் கொள்ளுகின்றோம் என்று சொல்லக்கூடிய தகவல்கள் அமெரிக்கா இந்த போரில் தோற்றுவிட்டதா அல்லது பின்வாங்கும் நடவடிக்கைகளில் மேற்கொண்டு வருகின்றதா என்ற கேள்வியை எழுப்பியுள்ளது. ஈரானை பொறுத்தவரை ஈரான் எந்த சமரசத்திற்கும் எந்த பேச்சுவார்த்தைக்கும் தயாராக இல்லை என்று சொன்னது அமெரிக்காவிற்கு எந்த வகையில் உதவியாக இருக்க போகின்றது என்பதில் கேள்வி எழும்பியுள்ளது. அப்படியென்றால் இந்த போர் எந்த வகையில் எப்படிப்பட்ட பரிணாமத்தை எடுக்க போகின்றது? அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன் மக்களின் கிளர்ச்சியை பார்த்து இந்த போரிலிருந்து பின்வாங்க போகின்றாரா அல்லது இராணுவ நடவடிக்கைகள் தான் ஒரே தீர்வு என்று இந்த போரில் தனது சொந்த இராணுவத்தை கொண்டு வந்து சேர்த்து பலி கொடுக்க போகின்றாரா? இந்த கேள்விதான் ஒட்டுமொத்த உலகமெங்கும் எழும்பியுள்ளது. என்ன நடக்க போகின்றது மத்திய கிழக்கில்? மத்திய கிழக்கு சுடுகாடாக மாறப்போகின்றதா அல்லது ஈரானை விட்டு அமெரிக்கா பின் வாங்க போகின்றதா? வெறும் நாட்களில் பார்ப்போம். இது IBC தமிழ்.